பங்குனி மாதத்தில் கடவுள் தரும் பெரிய வரங்கள் என்ன? பங்குனி மாதம் ஏன் கடவுளின் அருள் கிடைக்கும் சக்தி வாய்ந்த மாதம்? வணக்கம் நண்பர்களே. நம் தமிழ் பண்பாட்டிலும் ஆன்மீகத்திலும் மிகவும் முக்கியமான மாதங்களில் ஒன்று பங்குனி மாதம். தமிழ் ஆண்டின் கடைசி மாதமாக இருக்கும் இந்த பங்குனி மாதம் பக்தி, ஆன்மீகம், திருவிழாக்கள் மற்றும் தெய்வீக அருளால் நிறைந்த ஒரு புனிதமான காலமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியான ஆன்மீக முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் பங்குனி மாதம் என்பது திருமணங்கள், தெய்வீக கல்யாணங்கள், பெரிய திருவிழாக்கள் மற்றும் பக்தி நிறைந்த வழிபாடுகள் நடைபெறும் மாதம் என்பதால் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த வீடியோவில் நாம் பங்குனி மாதத்தின் சிறப்புகள் என்ன, ஏன் இந்த மாதம் மிகவும் புனிதமானது, இந்த மாதத்தில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் என்ன, மேலும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதனை விரிவாக பார்க்கலாம். பங்குனி மாதம் என்றால் என்ன? பொதுவாக மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் பங்குனி மாதம் வரும். தமிழ் ஆண்டின் கடைசி மாதமாக இருப்பதால் இந்த மாதம் முடிவு மற்றும் புதிய தொடக்கம் ஆகியவற்றை குறிக்கும் மாதமாகவும் கருதப்படுகிறது. பலர் இந்த மாதத்தில் இறைவனை வழிபட்டு பழைய குறைகளை நீக்கி புதிய வாழ்வை தொடங்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். பங்குனி மாதத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். பங்குனி மாதம் என்பது தெய்வீக திருமணங்கள் நடந்த மாதம் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த மாதத்தில் பல தெய்வங்களின் கல்யாண திருவிழாக்கள் நடந்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த மாதத்தில் கோவில்களில் திருக்கல்யாண விழாக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகின்றன. பங்குனி மாதத்தில் இறைவனை வழிபட்டால் வாழ்க்கையில் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், செல்வ வளம் அதிகரிக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பங்குனி உத்திரம் மிகப்பெரிய திருநாள். பங்குனி மாதத்தின் மிக முக்கியமான நாள் பங்குனி உத்திரம். இந்த நாளில் பல தெய்வங்களின் திவ்ய கல்யாணங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. அதாவது முருகப்பெருமான் தெய்வானை திருமணம், சிவபெருமான் பார்வதி தேவி திருமணம், ஸ்ரீராமர் சீதை திருமணம், ரங்கநாதர் ரங்கநாயகி திருமணம் என்று பல தெய்வங்களின் கல்யாணங்கள் இந்த நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த நாள் திருமண யோகத்தை தரும் நாள் என்று நம்பப்படுகிறது. திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் இந்த நாளில் இறைவனை வழிபட்டால் விரைவில் நல்ல திருமணம் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. பங்குனி மாதத்தில் முருகன் கோவில்களில் மிகவும் பெரிய திருவிழாக்கள் நடைபெறும். குறிப்பாக திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை போன்ற முருகன் கோவில்களில் பங்குனி உத்திரம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாட்களில் பக்தர்கள் காவடி எடுப்பது, பால் அபிஷேகம் செய்வது, விரதம் இருப்பது, பாத யாத்திரை செய்வது போன்ற பக்தி வழிபாடுகளை செய்கிறார்கள். பங்குனி மாதத்தில் செய்ய வேண்டிய வழிபாடுகள். அவை காலை எழுந்தவுடன் இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்வது, கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவது, அன்னதானம் செய்வது, பிச்சைக்காரர்களுக்கு உதவுவது, விரதம் இருப்பது போன்ற நல்ல காரியங்களை செய்வது மிகவும் புண்ணியம் தரும். தர்மம் செய்வதின் முக்கியத்துவம். பங்குனி மாதத்தில் தர்மம் செய்வது மிகவும் நல்லது. புராணங்களில் கூறப்படுவதாவது, இந்த மாதத்தில் ஒருவர் செய்த ஒரு நல்ல செயல் பல மடங்கு புண்ணியமாக திரும்ப கிடைக்கும். அதனால் பலர் அன்னதானம், வஸ்திர தானம், பண உதவி, கோவில் சேவை போன்ற தர்ம காரியங்களை செய்கிறார்கள். குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல மாதம் பங்குனி மாதம். குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நல்ல மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும், தம்பதிகளுக்குள் அன்பு அதிகரிக்கும், திருமண தடை நீங்கும், புதிய உறவுகள் உருவாகும் என்று நம்பப்படுகிறது. ஆன்மீக வளர்ச்சிக்கான காலம். பங்குனி மாதம் என்பது பக்தர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கான நல்ல காலமாகும். இந்த மாதத்தில் மந்திரம் ஜபம் செய்வது, தியானம் செய்வது, வேதம் மற்றும் புராணங்கள் படிப்பது, கோவில் தரிசனம் செய்வது போன்ற வழிபாடுகளை செய்தால் மன அமைதி கிடைக்கும். கோவில்களில் நடைபெறும் திருவிழாக்கள். பங்குனி மாதத்தில் பல கோவில்களில் பெரிய திருவிழாக்கள் நடைபெறும். இந்த திருவிழாக்களில் தேர் திருவிழா, அபிஷேகம், அலங்காரம், தேவார பாடல்கள், ஊர்வலம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும். உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் வாழ்க்கையில் அமைதி, செல்வ வளம், நல்ல ஆரோக்கியம், குடும்ப மகிழ்ச்சி என்று பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தமிழ் ஆண்டின் கடைசி மாதமாக இருப்பதால் பங்குனி மாதம் வாழ்க்கையில் புதிய தொடக்கத்திற்கான ஒரு காலமாகவும் கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் பலர் பழைய தவறுகளை நினைத்து மனம் திருந்தி
புதிய நல்ல வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மொத்தத்தில் பங்குனி மாதம் என்பது பக்தி நிறைந்த மாதம், திருவிழாக்கள் நிறைந்த மாதம், திருமண யோகம் தரும் மாதம், தர்மம் செய்ய நல்ல மாதம் என்று கூறலாம். இந்த புனிதமான பங்குனி மாதத்தில் இறைவனை மனதார வழிபட்டு நம் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம் மற்றும் வளம் பெற அனைவரும் முயற்சி செய்யலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் ஜோதிட தகவல்களுக்கு ஸ்ரீ ராமலிங்கம் ஜோதிட வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.